பிரைஸ் லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் கூட நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து வாசிங்க 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 58வது வசனம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. பவுல் இந்த வசனத்துல ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து. திரும்ப அதுல மென்ஷன் பண்றாரு, கர்த்தருக்குள். என்னைக்கு நாம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அன்னையில இருந்து நாம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆண்டவருக்காக நிறைய விஷயங்களை நாம செய்யறோம். அப்படித்தானே? ஆண்டவருக்காக நிறைய விஷயங்களை செய்யறோம். சில நேரங்கள்ல நமக்கு அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நமக்கு சில நேரத்துல அப்படி ஒரு எண்ணம் வரும், நான் ஆண்டவருக்காக இவ்வளவு விஷயங்களை செய்யறேன்னு, இதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேட்டாங்கல்ல, நாங்கள் இதெல்லாத்தையும் விட்டுட்டு, எங்க குடும்பம், மனைவி, பிள்ளைகள் இதெல்லாம் விட்டுட்டு நாங்க உங்களை பின்பற்றோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த எண்ணம் நமக்கு, மனிதர்களாகி இருக்கிற நமக்கு கண்டிப்பாக வரும். அப்படி வரும் பொழுது இந்த வசனத்தை நாம நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். கர்த்தருக்குள் நாம் படுகிற பிரயாசம் ஒரு நாளும் விருதாவாயிராது என்று அறிந்து. ஒரு நாளும் வீணா போகாது அப்படின்னு பவுல் சொல்றாரு. நீங்க சின்ன வயசுல இருந்து யோசிச்சு பாருங்க, ஆண்டவருக்காக என்னெல்லாம் வேலை செஞ்சீங்களோ அதை எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்காக நிச்சயம் அதற்கான பலனை தருவார். ஒரு நாளும் ஆண்டவர் வேலை வாங்கிட்டு அப்படியே விடுறவர் கிடையாது. சிலர் வேலை வாங்கிட்டு அப்படியே ஏமாத்திட்டு நம்ம விட்டுருவாங்கல்ல. ஆனா அப்படிலாம் இல்லை ஆண்டவர். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறான். நாம செய்கிற வேலைக்கு ஆண்டவர் நிச்சயம் பலன் கொடுப்பார். அதனால ஆண்டவருக்கு என்று ஒரு காரியத்தை செய்யும் போது நீங்க தைரியமா செய்யலாம். ஏன்னா இது நான் ஆண்டவருக்காக செய்யறேன், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் தேவனுக்கு செய்யறேன். செய்யும் பொழுது நிச்சயம் அதற்கான பலனை, அதற்கான ரிசல்ட் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். உலக பிரகாரமா ஒரு விஷயத்திற்கு, ஒரு காரியத்திற்கு முயற்சியை போட்டு நாம பயங்கரமா உழைக்கும் போது அதுல எவ்வளவு வெற்றியை நம்ம பார்க்கிறோம், எவ்வளவு ரிசல்ட்டை நம்ம பார்க்கிறோம்ல. அது ஆண்டவருடைய காரியம். இது ஆண்டவருடைய காரியம் அப்படிங்கும் போது இதுல அதிக கவனமா நாம நம்மளுடைய காரியங்களை செயல்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுல தொடர்ந்து சொல்றாரு, விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. தொடர்ந்து செய்யுங்க. நீங்க செய்யற விஷயத்தினால எனக்கு எந்த ஒரு ரிசல்ட் இல்லை, சோ அதை நான் ஸ்டாப் பண்றேன் அப்படின்னு சொல்லி இல்லாம நீங்க தொடர்ந்து அந்த காரியத்தை செய்யுங்க, அந்த ஊழியத்தை செய்யுங்க. நீங்க நிப்பாட்டணும்னு நினைச்சீங்கல்ல, அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்யுங்க. ஆண்டவர் சொல்றாரு, அதை கண்டிப்பா உங்களுக்கு ஆசீர்வதிப்பார் அப்படின்னு. அசையாதவர்களாயும் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும். நிறைய டவுட்ஸ் வரும். மற்றவர்கள் நம்மளை விட அவங்க செய்யற விஷயங்கள் அதிக குரோத்ல இருக்கலாம், அதிக ரிசல்ட் கொடுக்கலாம். ஆனா நமக்கு அதுல எந்த ஒரு பலனும் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா எந்த ஒரு டவுட்டும் இல்லாம உங்களுக்கு என்று தேவன் கொடுத்திருக்கிற வேலைகளை நீங்கள் நிச்சயமாக சிறப்பாக செய்யும் பொழுது தேவன் அதுல உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நாம் செய்கிற அன்பின் பிரயாசங்களை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. நிச்சயம் அதற்கான பதிலை தேவன் தருவார். இதை குறித்து தியானிங்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.